பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டு லேர்ன். என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன்றைக்கி லேர்ன் பண்ணால் ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாபிக். முன்னாடிலாம் சி++, ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரொம்ப டாப்பாக இருந்தது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில். இன்றைக்கி பைத்தன்கிற லாங்குவேஜ் இட் இஸ் வெரி ஃபேமஸ் அக்ராஸ் மெனி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏரியாஸ். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று வந்து இட் ஹேஸ் லாட் ஆஃப் பில்டின் லைப்ரரிஸ். இந்த பில்டின் லைப்ரரிஸ்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து கோட் டெவலப் பண்ண அவசியம் கிடையாது. தே கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் பில்டின் லைப்ரரிஸ் அண்ட் டெவலப் தேர் சாஃப்ட்வேர்ஸ். இது ஒரு பெரிய ரீசன் இது. அதனால் பைத்தன் வந்து இன்றைக்கி நிறைய டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஜாவா ஸ்கிரிப்டும் அதே மாதிரி நிறைய பில்டின் லைப்ரரிஸ்லாம் இருக்கிறதுனால நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 லாங்குவேஜஸ் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் ஃப்யூச்சர்லேயும் இந்த 2 லாங்குவேஜஸ் தான் டாமினேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான 2 லாங்குவேஜஸ் தான் பைத்தன் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த 2 லாங்குவேஜில் எக்ஸல் ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுக்காங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஏற்கனவே உங்களுக்கு வந்து 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா கரிக்குலமில். இந்த 5 சப்ஜெக்ட்டு படிக்கிற நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது. இந்த நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஒரு வருஷத்தில் முடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கிரேட் 8லேருந்து கிளாஸ் 8லேருந்து நீங்கள் வந்து பைத்தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 6 மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ கூட நீங்கள் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் டேக் மோர் டைம். ஏன்னா நீங்கள் +2 முடிக்கிறதுக்குள்ளே பைத்தான்லேயும் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனால் போதும். அதனால் நீங்கள் ஒரு வருஷமோ 2 வருஷமோ கூட ஒரு லாங்குவேஜுக்கு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அந்த லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 5 சப்ஜெக்டில் எத்தனையோ சாப்டர்ஸ் படிக்கிற நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 2 வருஷத்தில் படிக்கணுங்கிறது கஷ்டம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும், ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமரில் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளை வச்சுட்டு நீங்கள் இதை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ப்ரோக்ராமிங்கில் எக்ஸல் ஆக முடியும். இது எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம், எந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் இருக்குதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது மூலமாக நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எஸ்பெஷலி பைத்தன் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்டே டியூன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.